அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரையில ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. இந்த ஒட்டகம் நடக்காது. ஏன்னா நான் முதல் போட்டு இந்த முதலமைச்சர் நான் இல்லை. நான் இருக்கிறது என்னுடைய கட்சி இந்திய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற தொண்டராக நான் பணியாற்றுவேன். எதற்கும் அச்சப்பட மாட்டேன். அதாவது 41 ஏதோ ஒரு செக்ஷன் 41 நோட்டீஸ் வந்து எனக்கு வந்து 31ஆம் தேதி கொடுத்தாங்க. அது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கினாங்க. வாங்கிட்டு என்ன சொன்னாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் அதுவும் வேலை இருக்கிறதுனால 10ஆம் தேதி நேரே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகி உங்களுக்கு வழக்கறிஞர்னு சொன்னாரு. ஆனால் அதற்கு முன்னால எப்படியாவது, அதாவது ஹைகோர்ட் மேல் போகணும், அங்க ஏதாவது ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த விதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக கைது பண்ணி அவரை உள்ள அனுப்பிடணும், ஒரு பயம் காட்டணும். இந்த சலசலப்புகளாம் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். என்ன நடவடிக்கை எடுக்கல, நீங்க பேசுனதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? சிறுகுண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க என்ன நடக்கு? லாட்டிச்சீட்டு வியாபாரம், கஞ்சா வியாபாரம் நடக்கு. அது இல்லாம அந்த கற்பழிப்பு கேஸ்ல அந்த சட்டமன்ற உறுப்பினரே இருக்காரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது தொட்டி பார்க்க வேண்டாமா? என்ன ஆட்சி நடக்கு? சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறக்காக ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் இருக்காது. அதிகபட்சம் ஆனா 6 மாசம் இந்த ஆட்சி. நான் சேலஞ்சா சொல்றேன். நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேல சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம்.